மணி ஆகுது, இந்த பால்கார வேற இன்னும் ஆளையே காணோம். 6 மணிக்கு வருவாருன்னு பார்த்தா மணி 8 ஆகுது, இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. ஏய் டிங்கு, டிங்கு ஃபோன் எத்தனை வாடி, இந்த பால்காருக்கு ஃபோன் பண்ணலாம். இன்னும் ஆளை காணோம். பால்மா பால், பால்மா பால். பால்காரே டெய்லி இவ்வளோ லேட்டாக வரீங்க எப்படி பால்காரே? பசங்களாம் ஸ்கூலுக்கு போகணும். 6 மணிக்கு வந்திருந்தீங்க, அப்புறம் 7 மணிக்கு வந்திருந்தீங்க, இப்போ 8 மணிக்கு வரீங்க. ஏம்மா பால் கறந்து எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நாளையிலேருந்து சீக்கிரம் வந்துடுறேன். இதே தான் டெய்லி சொல்றீங்க பால்கார, ஆனால் சீக்கிரமாவே வர மாட்டேங்கிறீங்க. எவ்வளோம்மா வேணும் பால்? 1 லிட்டர் கொடுங்கண்ணா. ஏம்மா அந்த பக்கத்தில் இருக்கிற அம்மாவை கொஞ்சம் வர சொல்லுமா. டெய்லி லேட்டாக வருது, நானும் லேட்டாக வரேன்னு பார்த்தா அந்த அம்மா நான் வந்ததுக்கப்புறம் கூட வர மாட்டேங்குது. கொஞ்சம் கூப்பிடுமா. நீங்க பெல் அடிங்க பால்கார, அவளே வருவா. பெல் அடிச்சு பெல்லே அடிக்க மாட்டேங்குதுமா. சரி இருங்க, நானே வர சொல்றேன். பால்கார் என்ன டெய்லி இவ்வளோ லேட்டாக வரீங்க? பசங்களா ஸ்கூலுக்கு போகணும், நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தா எப்படி? ஏம்மா நான் லேட்டாக வர்றது இருக்கட்டும்மா, நான் வந்து எவ்வளோ நேரம் பெல் அடிக்கிறேம்மா. நீ வந்தியாம்மா? ஏய் எங்க தாண்டி போன நீ? சீக்கிரம் வர வேண்டியதானே? சரி சரி, எவ்வளோ பால் வேணும் சொல்லுமா. எனக்கு ஒரு 100 ml பால் கொடுங்க. 100 பாலா? ஏம்மா நீ, உங்க அத்தை, உங்க மாமனார், 2 பசங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, வெறும் 100 ml பால் போதுமாமா? அடியே 100 ml பால்ல என்னடி போடுவ? ஏக்கா என்னக்கா நீ லூஸ் மாதிரி பேசுற? 100 ml பால்ல நாங்க 5 பேர் ஒரு டம்ளர் ஃபுல்லா டீ குடிப்போம் தெரியுமா? ஏம்மா பால் பிஸ்னஸ் பண்ணுறேன், 6 மாடு வச்சுன்னு இருக்கிறேன். என்னாலேயே 100 ml பாலில் இத்தனை பேருக்கு டீ போட முடியாது, அதுவும் கிளாஸ் ஃபுல்லாக குடிக்க முடியாது. நீ எப்படிம்மா குடிக்கிற? ஏய் எங்க வீட்ல 4 பேர் இருக்கிறாங்கடி, எனக்கே 1 லிட்டர் பால் பத்த மாட்டேங்குது. நீ என்னடி 100 ml நீ, உங்க வீட்டுக்காரு, உங்க கிழவி, 2 பசங்க, மொத்தம் 5 பேர் ஆகுதேடி. எப்படி 100 ml பால்ல நீங்க டீ போட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிப்பீங்க? ஏக்கா உனக்கு டீ போட தெரியல அப்படின்னா? ஏம்மா பால் பிஸ்னஸ் பண்ணுற எனக்கே தெரிலம்மா, எப்படிம்மா போடுவ கொஞ்சம் சொல்லுமா. பால்கார் நாளையிலேருந்து எனக்கு 100 பால் வேணாம், 50 பால் மட்டும் கொடுங்க, அதுவே போதும். அதுலயே நான் போட்டுருவேன். ஏம்மா நீ என்ன லூசாமா? பால்கார் இத்தனை நாளாக நீங்கள் என்னை ஏமாத்திருக்கீங்க. 50 ml போதும், அதுலேயே என்னால் போட முடியும். ஒவ்வொருத்தருக்கும் 10 ml. எங்கள் வீட்டில் 5 பேர், அப்போ 50 ml சரியா போச்சு. ஏம்மா ஒரு மூடி சைஸ் தாம்மா வரும் 10 mlனா. பால்கார் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அப்படியெல்லாம் போட்டு குடிக்கூடாது. அடியே தண்ணி ஊற்றினா கூட ஒரு அளவு இல்லையாடி? சரி நாளைக்கு எல்லாருக்கும் நான் டீ போட்டு தரேன், நீங்கள் குடிச்சு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பால் பிஸ்னஸ் பண்ணுற எனக்கே இத்தனை நாளாக தெரில, எப்படி போட முடியும்? பால்கார் எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுங்க. ஏம்மா இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற நீயே 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு போகிற? அங்கே பாருமா வெறும் 100 பால் வாங்கிட்டு போகுது கிளாஸில். இந்த பாலில் 5 பேருக்கு வேறு டீ போட்டு கொடுக்குமா, அதுவும் ஃபுல்லாக போட்டு குடிக்குமா? ஐயோ கடவுளே. பால்கார் அவள் டீ போடுற கதை உங்களுக்கு தெரியாது. அந்த பாலில் எவ்வளோ தண்ணி ஊற்றுவா தெரியுமா? அந்த 100 பாலில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவா பால்கார். அதில் ஆளுக்கு ஒரு டம்ளர் டீ, காஃபி, பாலுன்னு பசங்களுக்கு கொடுப்பா. அதில் வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் இருக்கும், சும்மா வெள்ளையாக இருக்கும், அவ்வளோதான். என்னடி சொல்ற? இவ அப்படிதானே போடுறா? இதனால எனக்கு தெரியாதே. இங்க பாரு, தயவு செஞ்சு அவ கூட மட்டும் சேராது. அவ செய்யற சாப்பாடும் அவ போடுறதும் அவங்க மாமியார் எங்க வீட்டில் வந்து சொல்லி அழுவுது. அரை வெங்காயம் அரை தக்காளி போட்டு குழம்பு வைக்கிறாளாம். ஒரு சில டைம்ல காயே போட மாட்டேங்கிறாளாம், எதையுமே போட மாட்டேங்கிறாளாம். ஏண்டி உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காடி? உங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை தானே செய்யறாரு, நல்லா தான் செஞ்சு சாப்பிட்டா என்னடி உனக்கு? ஏக்கா அவ சரியான கஞ்ச பிசினாரிக்கா. ஒரு நாள் வச்ச குழம்பு 3 நாளைக்கு வச்சிருக்கிறாளாங்க்கா. அதுல ஊறப்பட்ட தண்ணியை ஊற்றி மிளகாத்தூளை போட்டு உப்பு போட்டு கொடுக்குறாளாம். 3 நாள் அந்த கிளவி அதே சாப்பிடுதான். அடி பாவி, இப்படி எல்லாம் மாடி பண்ணுவாங்க? ஏம்மா இந்தாம்மா பால் வாங்கிக்கோமா, நான் போறேன் அடுத்த வீட்டுக்கு. ஏக்கா நம்ம பால்கார் எத்தனை பால் எவ்வளோ திக்கா இருக்குது, அதில் தண்ணி ஊற்றாம காச முடியாதுல்ல, அதனால தான்க்கா தண்ணி ஊற்றுறேன். அடியே அதெல்லாம் கரெக்டு தான், அதுக்காக 5 டம்ளர் தண்ணியா ஊற்றுவேன் 100 பாலில். ஏக்கா திக்கா எப்படி போடுறது நாளைக்கா நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ. 5 டம்ளர் தண்ணி ஊற்று, சரியா போயிடும். நீ 1 லிட்டர் பாலெல்லாம் நாளையிலேருந்து வாங்காத, வெறும் 100 பால் வாங்கு என்ன மாதிரி. நாளையிலேருந்து நானும் 50 பால் தான் வாங்க போகிறேன், நீ 100 வாங்கிக்கு போனா போட்டோம். ஐயோ உன் பேச்ச நான் கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்ன அடிச்சே துரத்திடுவாங்க. சரிடி, நாளைக்கு நீ எங்களுக்கு டீ போட சொல்லி கொடு. எங்களுக்கு தான் டீ போட தெரில, நீ போட கற்றுக் கொடு சரியா? ஏக்கா இது ஈஸியான மெத்தடுக்கா, இது கூட வாக்கா உனக்கு தெரியாது? ஒரு டீ போடுற விஷயம் அது கூட தெரிலனா எப்படிக்கா? அவர் எடுத்துட்டு வர பால் திக்கா இருக்குது, அதுல நம்ம தண்ணி கலந்து டீ போடுறோம், அவ்வளவுதான். எப்பவுமே பால் ரொம்ப திக்கா குடிக்கூடாது, புரியுதாக்கா? சரிடி, ஆனா இவ்வளவு தண்ணி ஊத்தக்கூடாதுடி. ஏக்கா நீ சும்மா தான் இருந்து தொலையங்கா. நாளைக்கு அவ டீ போட்டு தருவா, நம்ம குடிக்க போறோம். குடிச்சிட்டு சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவ போடுற டீ நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் இனிமே பால் கம்மியா வாங்கிக்கலாம்ல. இவ அதுக்கு மேல ஒரு அரை மெண்டல். ஏக்கா அவ போடுற டீ நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுமே 100 பால் வாங்கிப்போம்க்கா இனிமே. ஏய் யாராலையும் 100 பால்ல 5 பேருக்கு கிளாஸ் ஃபுல்லா போட முடியாதுடி, லூஸ் மாதிரி பேசாதடி நீ. ஏய் ருக்கு, இந்த அக்காவுக்கு புரியல, நாளைக்கா நீ போட்டு குடி. சோடா புட்டி நான் போட்டு தரேன். நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது. ஏக்கா நான் குழம்பு வைக்கல, கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் இருந்தா கொடுக்கா. ஏண்டி நானே கொஞ்சம் தாண்டி வச்சேன்.
ஏக்கா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொடுக்கா. நான் இன்னைக்கு குழம்பே வைக்கல, பசங்களை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும், டைம் ஆயிடுச்சு. ஏண்டி எல்லாத்துலயும் தண்ணி ஊற்ற சொல்றியடி? ஏய் சோடா புட்டி ஒரு நிமிஷம் நில்லுடி. என்னடி எதுக்குடி இந்த கத்து கத்துற? ஏய் சோடா புட்டி, நான் சோறு வடிக்கலடி, கொஞ்சோண்டு சோறு மட்டும் 2 டிஃபன் பாக்ஸில் போட்டு குடுறி. சோறு கூட வெடிக்காம என்னடி பண்ற நீ காலையில இருந்து? அதுவா, கொஞ்சம் தூங்கிட்டேன்டி. அடியே என்கிட்ட குழம்பு கேட்குற, அவகிட்ட சோறு கேட்குற, அடுத்த வீட்டில் போய் பொரியல் கேட்பியா? அப்போ நீ வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டியாடி? சரியான கஞ்ச பிசினாரியா இருக்கேடி நீ. ஏக்கா நான் கஞ்ச பிசினாரிலாம் கிடையாதுக்கா. நான் நிறைய செய்வேன் தெரியுமா உங்களுக்கு? ஓ, நீ செய்யறது நிறைய தான் நல்லா தெரியுதே. குழம்பா தான் வச்சுன்னு திரியிற போல, அங்கங்க சோறு வாங்குறது, குழம்பு வாங்குறது. இந்த சோடா புட்டி தான் இந்த வேலையை பண்ணுவா. இப்போ நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியா இவ கூட சேர்ந்து? ஹலோ அக்கா, நான்லாம் இப்போ கரெக்டாக செஞ்சிடுறேன். ஐயோ போங்கடி அம்மா, உங்க கூட சேர்ந்தா நான் அவ்வளோதான் போல் தெரியுது. என் வீட்டில் என்ன அடிச்சு தொத்திடுவாங்க. நீங்க கிளம்புங்க, உனக்கு என்ன குழம்பு தானே கொடுத்து தொலைறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய் சோடா புட்டி, நீயும் சோறு கொடுத்தனுப்படி. உனக்கு எடுத்துட்டு வந்து வேற கொடுப்பாங்க, ஒழுங்கு மாதிரி தான் நீயே வந்து வாங்கிட்டு போ.